அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளை காண முடியுமா அல்லது கடவுளை யாரால் காண முடியும்? இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்பர்களே, ஆதிசங்கரர் அத்வைதத்தை தந்தவர். ஆதிசங்கரர் இந்து சமயத்தை ஒன்றுபடுத்திய ஒரு பெரிய மகான். அப்படிப்பட்ட மகானுக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடர் ஒரு நாள் கங்கைக்கரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றுக்கு ஒரு புறத்திலே ஆதிசங்கரர் இருக்கின்றார், மறுபுறத்திலே அவருடைய சீடர் இருக்கின்றார். சீடர் ஆதிசங்கரை பார்த்த உடனே, ஆதிசங்கரர் சீடனை பார்த்த உடனே வாயென்று கையசைக்கின்றார். உடனே அந்த சீடன் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கின்றது என்பதை கூட அறியாமல் அந்த தண்ணீரில் இறங்கி நடந்து ஆதிசங்கரை காண வந்தானா. அந்த சீடர் காலடிப்பட்ட இடத்திலெல்லாம் அந்த தண்ணீரிலிருந்து ஒரு தாமரை மலர்கள் பூத்ததாம். அந்த தாமரை மலர்களிலே கால் வைக்க அவர் கால் வைத்த இடங்கள் எல்லாம் தாமரை மலர்கள் மலர்ந்தனவாம். அந்த தாமரை மலர்களிலே நடந்து நடந்து ஆதிசங்கரை வந்து வணங்கினாராம். அதனால்தான் அவருக்கு பத்மபாதர் என்கின்ற பெயர் வந்தது. பத்மம் என்று சொன்னால் தாமரை. அந்த தாமரையை தன்னுடைய பாதங்களிலே, தாமரையின் மீது பாதங்களிலே வைத்து கடந்து வந்ததுனால அவருக்கு பத்மபாதர் என்கின்ற பெயர் வந்துதான். இந்த பத்மபாதர் என்ன செஞ்சாரா, ஒரு நாள் காட்டுல நரசிங்கமூர்த்தியை பார்க்க வேண்டும், நரசிங்க பெருமாளை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று காட்டினிலே அவர் தவம் செய்து கொண்டிருந்தாராம். ரொம்ப நாளா உட்கார்ந்து அவரும் கண்ணை மூடிட்டு தவம் செய்து கொண்டே இருந்தாராம். அப்ப அந்த காட்டுக்கு வந்த ஒரு வேடன் கேட்டானா, சாமி, ரொம்ப நாளா கண்ணை மூடிட்டு ஏதோ தேடுதோட தேடிட்டு இப்படியே வாழ்க்கை முணங்கிட்டே இருக்கீங்களே, அப்படி எதைத்தான் தேடுதிய அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே இவர் சொன்னார், பாப்பா உனக்கு சொன்னா புரியாதுப்பான்னாராம். இல்ல சாமி, நீங்க சொல்லுங்க, எனக்கு புரிஞ்சா புரியட்டும், இல்லாட்டா நான் ஏதாச்சும் முடிஞ்ச மட்டுக்கு உங்களுக்கு தேடித்தாரேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இவர் அந்த வேடன் தொல்லை தாங்க மாட்டாம, நான் நரசிங்கமூர்த்தியை தேடிக்கொண்டிருக்கிறேனாராம். அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அவருக்கு சிங்கம் போல முகம் இருக்கும், மனிதர் போல உடல் இருக்கின்றது, அவருக்கு வாழெல்லாம் இருக்கும். அவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதைத்தான் தேடிட்டு இருக்கீங்களா? நான் என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு நான் பிடிச்சு கொண்டு வந்து தருவேன். அப்படி பிடித்து கொண்டு வந்து தரவில்லை என்று சொன்னால் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் போனான்னா. இவர் நினைச்சாரா வேடன் ஏதோ வீம்புக்கு போனான்னு நினைச்சாரு. ஆனா வேடன் அன்றைக்கு முழுவதும் தேடுகின்றான். தண்ணீர் குடிக்கவில்லை, உணவு அருந்தவில்லை. இந்த பத்மபாதர் சொன்ன அந்த உருவத்தை மட்டும் மனதிலே வைத்து தேடுகிறார். தேடிவிட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகின்றார். அந்த நேரத்திலே என் பெருமானாகி அந்த நரசிங்க பெருமாள் அவனுக்கு முன்னால் தோன்றுகின்றார். இவர் பார்க்காரு, அவர் சொன்ன சிங்க முகம், மனித உடல், வாழு எல்லாமே இருக்கு. அப்ப இவரைத்தான் அவர் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லி உடனே அவரை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய காட்டு கொடியலினால் கட்டி, எங்கேயும் ஓடிடக்கூடாது இல்லையா, காட்டு கொடியலினால் கட்டி இவருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாராம். பார்த்த உடனே பத்மபாதர் அப்படியே அரண்டு போனாராம். அரண்டது மட்டும் கிடையாது, பத்மபாதர் கண்களுக்கு அந்த கட்டுக்கொடிகள் மட்டும்தான் தெரிஞ்சது, நரசிங்கமூர்த்தி தெரியவில்லை. உடனே எங்கப்பா கட்டுக்கொடிகள் தானே தெரிகிறது, உள்ளே யாரோ கட்டிப்பட்டு இருக்கிறதோ தெரியுது, யாருன்னு தெரியலன்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா, சாமி நான் நல்லா கட்டி கொண்டு வந்திருக்கேன், நல்லா பாருங்க சாமினாராம். அப்படியும் பார்க்கின்றார், ஆனால் பகவான் தெரியவில்லை. உடனே இந்த வேடன் சொன்னாரா, என்ன நீ சித்து விளையாட்டு வந்தியா, எங்க சாமிக்கு தெரியாம நீ வாட்டுக்கு இருக்கியே, அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த வேடன் சொன்ன உடனே நரசிங்கமூர்த்தி தன்னுடைய திரு வடிவத்தை அந்த பத்மபாதருக்கு காட்டினாராம். காட்டின உடனே அந்த பத்மபாதர் நரசிங்க பெருமாளை வணங்கி விட்டு இந்த வேடனுடைய காலில் விழுந்து வணங்கினாராம். எப்படிப்பா இத்தனை ஆண்டுகள் நான் தவம் செய்து கிடைக்காத இந்த இந்த நரசிங்கமூர்த்தியை நீ கட்டி கொண்டு விட்டாயேன்னு சொன்னாராம். இவர் சொன்னார், இல்ல சாமி, நான் இன்னைக்கு சோறு தண்ணி எதுவுமே சாப்பிடல, கிடைக்கலன்னா இன்னைக்கு உயிரை விட்டுறணும்னு முடிவுக்கு போனேன், என்னுடைய கண்களுக்கு தெரிந்தார் என்று சொன்னாராம். அதற்கு பிறகுதான் பத்மபாதர் தெரிந்து கொண்டாராம்,
பக்தி என்பது திடப்பணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன வைராக்கியத்தோடு நாம் ஆண்டவனை நினைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவனை தேடினோம் என்று சொன்னால் ஆண்டவன் நமக்கு அகப்படுவான். எனவே அப்படிப்பட்ட மன உறுதியோடு பக்தி செலுத்தி இறைவனுடைய அருள் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.